ஜெபம் செய்வோம். மகிமையும் ஆட்சிமையும் நிறைந்த மாறாத நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர், இந்த லெந்தனும் தபசு காலத்தில் 3வது வாரத்தில் 2வது நாள் கன்வென்ஷன் கொடுகையில் நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வரவும், உம்மை ஆராதிக்கவும், தொழுது கொள்ளவும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் ஈவுகளுக்காகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த பிதாவே, இப்போதும் இந்த கன்வென்ஷன் கொடுகையில் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இடைபட வேண்டும். உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகின்ற உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணிக்க அருள் பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாடல்கள் மூலமாக, உம்முடைய வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. நாங்கள் ஆண்டவரை உமக்கு பிரியமாய் வாழவும், இழந்த காலத்தில் ஆண்டவரோடு அதிகமாக இணைந்து காணப்படவும் எங்களுக்கு அருள் தாரும். இப்போதும் இந்த கூடுகை முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதித்து ஆண்டு வழிநடத்தி தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அன்பானவர்களே, இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் லிவிங்ஸ்டன் அவர்கள் இந்த பாடல் வேலையை நமக்கு பொறுப்படுத்தி நடத்தி தருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா இந்த இன்ப நாமத்தினாலே இந்த வாரத்திலும் இந்த 2வது நாள் இந்த கன்வென்ஷன் கூடுகைக்கு வந்திருக்கவங்களை யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலும் அவர் நம்மத்திலே அவர் பெரிய காரியங்களை செய்வாராக. எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஆதியும் அவர் அந்தம் ஆனவரே, அல்பாவும் ஒபேகாவும் ஆனவரே, பரிசுத்தரே, நல்லவரே, வல்லவரே என்று சொல்லி நம் இயேசுப்பாவை எல்லோரும் நாம் சேர்ந்து நாம் பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நாம் கரங்களை தட்டி பாடி நாம் இயேசுப்பாவின் நாமத்தை நாம் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆதியும் அந்தமானவரே, அல்பாவும் ஒமேகாமானவரே, நல்லவரே, வல்லவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி தேங்க்யூ ஜீசஸ். ஆமென், ஆமென். ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, ஆதியும் அந்தமுமானவரே, அல்பாவும் ஒமேகாவுமானவரே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆமென். பரிசுத்தர், பரிசுத்தர், எனது ஆண்டவர் அவர் பரிசுத்தர். ஆமென். சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தரே. Thank you Jesus. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. சொல்லுவோம், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லவர், நல்லவர் நமது தேவன், அவர் மிகவும் நல்லவரே. ஆமென். Thank you Jesus. நன்றி அப்பா. நல்லவர், நல்லவர், நல்லவரே, நமது தேவன் நல்லவரே. சொல்லுவோம்,
நல்லவர் நல்லவர் நல்லவரே, நமது தேவன் நல்லவரே. அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. வல்லவர் வல்லவர் வல்லவரே, நமது தேவன் அவர் வல்லவரே. சேர்ந்து ஆமென். Thank you Jesus. வல்லவர் வல்லவர் வல்லவரே, நமது தேவன் வல்லவரே. சொல்லுவோம், வல்லவர் வல்லவர் வல்லவரே, நமது தேவன் வல்லவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்த ரத்தம் சிந்தினவரே, ரத்தத்தால் எங்களை மீட்டவரே, உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி ஆமென். Thank you Jesus. நன்றி இயேசுவே. பரிசுத்த ரத்தம் சிந்தினவரே, ரத்தத்தால் எங்களை மீட்டவரே. சேர்ந்து, பரிசுத்த ரத்தம் சிந்தினவரே, ரத்தத்தால் எங்களை மீட்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா அல்லேலூயா. பலமுள்ள ஆவியை கொடுப்பவரே, பலவீன ஆவியை முறிப்பவரே, உமக்கு நன்றி இயேசுவே. சேர்ந்து ஆமென். பலமுள்ள ஆவியை கொடுப்பவரே, பலவீன ஆவியை முறிப்பவரே. பலமுள்ள ஆவியை கொடுப்பவரே, பலவீன ஆவியை முறிப்பவரே. அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுவோம், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், அல்லேலூயா 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 அல்லேலூயா. மீண்டும் ஆமென், அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நமக்காக சிந்தினவர் நமது ஆண்டவர். அல்லேலூயா அல்லேலூயா. அதை உணர்ந்தவர்களாக ஒரு தெரிந்த ஒரு பாடல், கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கல்வாரி அந்த சிலுவையிலே எனக்காக நீங்க மரித்தீங்களா ஆண்டவரே. இவ்வளவாய் என் மீது நீர் அன்பு கூற நான் எம்மாத்திரம் நான் எம்மாத்திரம் என்று ஒரு அருமையான ஒரு தெரிந்த பாடல் தான் இன்றைய நாம் அடிக்கடி இந்த பாடலை நாம் பாடியிருக்கிறோம். ஆம், அலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கொடியவர் மனிதர்கள் கோரமாய் உம்மை வதைத்தனர் ஆண்டவரே, நீர் துடித்தீர் வேதனையினால் எனக்காலோ இரட்சகா என்று சொல்லி ஆமை நாம் இந்த பாடலின் அர்த்தத்தை நாம் உணர்ந்து பாடுவோம். ஏசப்பாவின் நாமத்தை நாம் சேர்ந்து நாம் மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. நல்லவர். நன்றி இயேசுவே. Thank you Father. நன்றி இயேசுவே. அந்த கல்வாரி சிலுவையில் எனக்காக நீர் ரத்தம் சிந்தி மரித்தீரப்பா. ஆண்டவரே, இவ்வளவாய் என் மீது அன்பு கூற நான் எம்மாத்திரம், இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் அப்பா. ஆமென். கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே, இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. சொல்லுவோம், கல்வாரி சிலுவையில் எனக்காய் மரித்த இயேசுவே,
இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. சேர்ந்து சொல்லுவோம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. உம் திரு ரத்தத்தின் சொட்டுகள் தெரித்த அந்த சிலுவை, அந்த சொட்டுகள் ஒவ்வொன்றுக்கும் நான் என்ன ஈவேன் விலையாய், நான் என்ன ஈவேன் விலையாய். ஆண்டவரே, இவ்வளவாய் என் மீது அன்பு கூற நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். நாம் உணர்ந்து சொல்லுவோமா? இயேசுவே, thank you Jesus. உம் திரு ரத்தத்தின் சொட்டுகள் தெரித்த சிலுவை, அந்த சொட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் நான் என்ன ஈவேன் விலையாய். சொல்லுவோம், உம் திரு ரத்தத்தின் சொட்டுகள் தெரித்த சிலுவை, அந்த சொட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் நான் என்ன ஈவேன் விலையாய். சேர்ந்து ஆமே, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. எல்லாம் சேர்ந்து ஆமே, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. கொடிய மனிதர்கள் ஆண்டவரே கோரமாய் உம்மை வதைக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீரப்பா. நீர் எப்படி ஆண்டவரை துடித்தீர். எனக்காக அல்லோ ரட்சகா, அது எனக்காக அல்லோ. ஆமென். உணர்ந்து சொல்லுவோமா? அப்பா உமக்கு நன்றி என்று. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. ஆமென். கொடியவர் மனிதர்கள் கோரமாய் உம்மை வதைத்தனர், நீர் துடித்தீர் வேதனையினாய், எனக்காய் அல்லோ ரட்சகா. சொல்லுவோம், கொடியவர் மனிதர்கள் கோரமாய் உம்மை வதைத்தனர், நீர் துடித்தீர் வேதனையினாய், எனக்காய் அல்லோ ரட்சகா. சேர்ந்து சொல்லுவோம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. இவ்வளவாய் அன்பு கூற நான் எம்மாத்திரம் இயேசுநாதா. மீண்டும் அந்த சரணத்தை ஆமென். உம் திரு ரத்தத்தின் ஆண்டவரே, சொட்டுகள் அது தெரித்த சிலுவை, அந்த சொட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் அப்பா நான் என்ன ஈவேன் விலையாய், நான் என்ன ஈவேன் விலையாய், நான் என்னை தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் அர்ப்பணித்து பாடுவோமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி இயேசுவே. ஆமென். உம் திரு இரத்தத்தின் சொட்டுகள் தெரித்த சிலுவை, அந்த சொட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் நான் என்ன ஈவேன் விலையாய். உம் திரு
இரத்தத்தின் சொட்டுகள் தெரித்த சிலுவை, அந்த சொட்டுகள் ஒவ்வொன்றிற்கும் நான் என்ன ஈவே வேலையாய். சேர்ந்து சொல்லுவோம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா, எவ்வளவாய் அன்பு கூறனா, எம்மாத்திரம் இயேசுநாதா. மீண்டும் சேர்ந்து, நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா, எவ்வளவாய் அன்பு கூறனா, எம்மாத்திரம் இயேசுநாதா. மீண்டும் சேர்ந்து ஆமென். நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் இயேசுநாதா, இவ்வளவாய் அன்பு கூறனா, எம்மாத்திரம் இயேசுநாதா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் மீது இவ்வளவாய் நீர் அன்பு கொள்ள நான் எம்மாத்திரம். இதை உணர்ந்தவர்களாய் இன்னொரு பாடலாம் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க என் உள்ளமே நீ கலங்கி போகாதே, ஏனெனில் என் இயேசு அவர் வல்லவர், என் இயேசு அவர் நல்லவர். ஆமென். அந்நாளில் அவருடைய பாதம் அமர்ந்த அந்த அந்நாளின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், அன்று ஆகாரின் கண்ணீரை துடைத்த என் தேவாதி தேவன் இன்று அவருடைய பாதத்திற்கு வந்திருக்கிற உங்களின் ஜெபத்தையும் அவர் கேட்க வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த பாடல் நாம் சேர்ந்து பாட போகிறோம். ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே நீ ஒருபோதும் ஒருபோதும் நீ கலங்கி போகாதே. எல்லாம் உற்சாகத்தோடு பாடுவோமா? என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடுவோம். ஏசப்பாவின் நாமத்தை நாம் சேர்ந்து எல்லோரும் மகிமைப்படுத்துவோம். ஆமென். Thank you Jesus. எல்லா கரங்கள் தட்டி. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே நீ ஒருபோதும் கலங்காதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், நன்மைகள் குறைந்து போகாதே. ஆமென். Thank you Jesus. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. சொல்லுவோம் ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. சேர்ந்து ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அந்நாளில் ஆண்டவரே உம்முடைய பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபத்தை கேட்டீரப்பா. இந்நாளில் உம்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் செய்யுங்க என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோட அப்பாட்ட கேட்போமா? ஆமென். நன்றி இயேசுவே. அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் திரிந்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். சொல்லுவோம் ஆமென். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் ஜெபம் கேட்டார். சேர்ந்து சொல்லுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர் எனது ஆண்டவர். தாழ்மையில் கிடந்த நம்மை அவருடைய தயவால் தூக்கி அவர் எடுத்தாரே. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே நீ கலங்காதே.
என் தேவன் அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லமையுடையவர். ஆமென். நன்றி இயேசுவே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர், பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கினவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தையமாய் தூக்கினவர். ஆமென். தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தையமாய் தூக்கியவர். சேர்ந்து சொல்லுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. நோய்களை என் இயேசு போக்கிடுவார், பேய்களை அவர் விரட்டிடுவார். கலங்காதே என் மகனே, உன் கண்ணீரை என் ஆண்டவர் அவர் துடைத்திடுவாரே. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே நீ கலங்கி போகாதே, நீ கலங்கி போகாதே. ஆமென். நன்றி இயேசுவே. நோய்களை நீக்கிடுவார் இயேசு, பேய்களை திரட்டிடுவார். சொல்லுவோம். நோய்களை போக்கிடுவார் இயேசு, பேய்களை திரட்டிடுவார். கலங்காதே என் மகனே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். ஆமென். கலங்காதே என் மகளே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். சேர்ந்து ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஆமென். பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கிய ஆண்டவர் தாழ்மையில் கிடந்த நம்மை அவருடைய தயவால் தூக்கி எடுத்து இம்மட்டும் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறாரே. உன்னத தேவன் உன்னோடு இருக்க என் உள்ளமே நீ கலங்கி போகாதே, நீ கலங்காதே. ஆமென். நன்றி இயேசுவே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர், தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தையமாய் தூக்கியவர். சொல்லுவோம். ஆமென். தாழ்மையில் கிடந்த உன்னை தந்தையமாய். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. சொல்லுவோம். அவர் வல்லவரே என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. சேர்ந்து சொல்லுவோம். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கினவர் நமது ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நாம் உணர்ந்தவர்களாய் ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாட போகிறோம். பாவிக்கு புகலிடம் என் இயேசு இரட்சகர், பாரினில் பலியாய் அவர் மாண்டாரே. பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நமக்காக அவர் பாவமானாரே. பாரமானது சிலுவையை என் ஆண்டவர் நமக்காக அவர் சுமந்தாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர்,
அவர் பாரினில் பலியாக அவர் மாண்டார். யாருக்காக? நமக்காக. தேவ சாயலாக படைக்கப்பட்ட நமக்காக என் ஆண்டவர் அவர் பலியானார். அதை உணர்ந்தவராக, ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் சேர்ந்து பாடப் போகிறோம். ஆமீன். கர்த்தருடைய நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்தலாம். உலகத்தின் இரட்சகர் என் இயேசு ஒருவரே, அவர் உயிர் கொடுத்தார், மீண்டும் அவர் உயிர் தெழுந்தார். அந்த விசுவாசத்தோடு சேர்ந்து பாடுவோமா? எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ பா. நன்றி இயேசுவே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. பரிசுத்தரே பாவமானாரே, பாரமான சிலுவை சுமந்தவரே. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாண்டாரே. காட்டிக் கொடுத்தார் 30 வெள்ளி காசுங்க என் அப்பன் அவர் இயேசுவை கொலை செய்ய கொண்டு போனாரே. அந்த கொல்கதா மலைக்கு இயேசுவை கொலை செய்ய கொண்டு போனாரே. கொல்கதா மலைக்கு இயேசுவை சொல்லுவோம். ஆமென். ஜீசஸ். ஆமென். காட்டிக் கொடுத்தார் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை. காட்டிக் கொடுத்தார் 30 வெள்ளி காசுக்காகவே கர்த்தர் இயேசுவை கொலை செய்யவே கொண்டு போனாரே. கொல்கதா மலைக்கு இயேசுவை, கொல்கதா மலைக்கு இயேசுவை. பாவிக்கு புகலிடம் இயேசு இரட்சகர் பாரினில் பலியாக மாட்டாரே. கல்லன் மத்தியில் ஒரு கல்லன் போல என் ஆண்டவர் தொங்கினாரையா. எவ்வளவு பரிகாசங்கள், எவ்வளவு பசிதாகம். இந்த நாட்கள் மேலான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து அவர் பேசுகிறார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, மேலானவையை குறித்து அவர் பேசுகிறதை பார்க்கிறோம். மேலானவை என்ன என்றால், இந்த உலகத்தை காட்டிலும் நமக்கு ஒரு வாழ்வு, மேலான ஒரு வாழ்வு. இந்த உலகத்தினுடைய வாழ்வு நிரந்தரமான வாழ்வு இல்லை என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. நீங்க பேதுரு நிருபத்துல பாத்தீங்கன்னா, பேதுரு சொல்லுவாரு பரதேசிக்கு அப்படின்னு சொல்லி, பரதேசிக்குன்னு சொல்லி எழுதுறேன்னு சொல்லுவாரு. அப்போ இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை நமக்கு எப்படியா? நம்ம யாரா? பரதேசி. இந்த உலகத்துக்கு நம்ம சொந்தம் அல்ல. நமக்காக ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார். அதுதான் ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். அது நித்திய காலம் அவரோடு வாழுகிற ஒரு வாழ்க்கை, நித்திய ஜீவன், அது பரலோகம் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானன் வருகிறான் ஊழியத்தின் பாதையில் இயேசுக்கு முன்பாக. அவன் என்ன சொல்றான்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அவன் வேற எதுவும் அற்புதம் செய்யல, எதுவுமே செய்யல. பரலோகத்தை குறித்து தான் அவன் பேசுகிறதை பார்க்கிறோம். இயேசுவானவர் ஊழியத்தின் பாதையில் வருகிறார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன சொல்லுகிறார்? ஆரம்பிக்கும் போது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ இந்த வேதத்துல நம்ம பார்க்கிற மேலான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் பரலோகம். பரலோகம் தான் நமக்கு. இயேசு இந்த உலகத்தில் வந்த நோக்கம் என்ன? அவர் ஜனங்களை ரட்சிக்கிற, அவர் பிறப்பதற்கு முன்பாகவே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள், ஜனங்களின் பாவங்களை ரட்சிப்பார்கள் என்று சொல்லி. அப்போ இந்த பார்க்கிறோம், இந்த உலகத்தை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் பரலோகத்தை குறித்து தான் நம்ம சொல்லுகிறார். பரலோகம் தான் நமக்கு வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னது? பரலோகம். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்துல பாருங்க, நான் அங்கே என்னுடைய பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலம் உண்டு.
அந்த வாசஸ்தலத்தை நான் போய் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி நான் வந்து நீங்கள் என்னோடு இருக்க முடியாய் நான் உங்களை அழைத்து செல்வேன் என்று சொல்லுகிறார். அவரோடு இருக்கிற ஒரு பாக்கியம், அதுதான் பரலோக வாழ்க்கை. இந்த உலகத்தை காட்டிலும் ஒரு மேலவன ஒரு வாழ்க்கை. சிலவங்க சொல்லுவாங்க எத்தனை பிறவி அத்தனை பிறவி இல்ல, ஒரே காரியம். பரலோகத்துல இயேசுவோடு நாம் இருக்கிறதா ஒரு வாழ்க்கை என்பதை கத்த நாங்க பார்க்கிறோம். அதுதான் இது. இந்த வேதத்துல அநேக இடங்கள்ல பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல அநேக இடங்களில நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கணும்னா பரலோக காரியத்தை குறித்து தான் இயேசு பேசுகிறத பார்க்கணும். சபைகளுக்கு போகிறார், ஆலயங்களுக்கு சென்று என்ன சொல்லுகிறார்? பரலோக காரியத்தை தான். 10 கனிகளை குறித்து பேசுகிறார். இயேசுனுடைய வருகைக்கு எதிர்போட்டு இருப்பார்கள். 10 கனிகளை குறித்து பேசுகிறதை பார்க்கிறோம். ஒரு செல்வந்தன் என்ன செய்யறான்? தன்னுடைய வெளியூர் போறதுக்காக போகிறான் வியாபார விஷயமாய். அவனுடைய வேலைக்காரர்கள் தாளந்துகளை கொடுத்துட்டு நான் போயிட்டு வரேன், நீங்க சம்பாதிங்கன்னு சொல்றத பார்க்கிறோம். அப்படி அநேக காரியங்களில் இந்த வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் என்னவென்றால், ஒவ்வொரு காரியங்களும் பரலோக காரியத்தை குறித்து தான் செய்து. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இந்த உலகத்துக்கான வாழ்க்கை அல்ல. அப்போ அதை யோசிக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கிற என்ன இருக்கு? உலகத்தின் அவர் என்ன சொல்றார்? உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினா உனக்கு ஒன்னும் லாபம் இல்லை அப்படிங்கிறாரு. அப்படிதான் சொல்றாரு. உலகத்தின் காரியங்களை குறித்து அவர் அற்பமாய் பேசுகிறதை பார்க்கிறோம். மேலான ஒரு வாழ்க்கை, அதுக்கு தான் அந்த உலகத்துல வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் வாழ்ந்த வாழ்க்கையில ஊழியத்தின் பாதையிலே அவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும்போது பரலோகம் பரலோகம் தான் சொல்லுகிறார். எல்லா இடத்திலையும் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு சொல்லுற இடத்திலும் பாருங்கன்னா எல்லாம் அப்படிதான் இருக்கும். யோவான் 14:6 என்ன சொல்றாரு? நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். அவருதான் வழி, வேற வழி கிடையாதுன்னு இருக்காரு. அப்போ இந்த நாட்கள் நம்ம யோசிக்கணும். இந்த உலகத்தில் நம்ம இருக்கிறோம், சபைகளில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இந்த மேலான ஒரு நோக்கத்தை குறித்து இருக்கிறதா? இந்த பூமிக்கு அடித்த காரியங்களை நம்ம இருக்கிறோமான்னு பார்க்கணும். இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அதிகமாய் தேடுகிறது என்ன? இந்த பூமியினுடைய காரியங்கள். எனக்கு இது வேணும், அது வேணும், அப்படித்தானே நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். செவிக்கு இன்பமான செய்திகளை கேட்டுதான் நமக்கு இருக்கோம். அப்ப மனம் திரும்புகள் என்று சொல்றாரு. ஏன் நம்முடைய வாழ்க்கை இன்றும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்துக்கான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது வேண்டாம் என்று தான் சொல்றார் அவர். மனம் திரும்புங்கள், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறேன், என்னோடு நீங்கள் இருக்கும்படியா நான் வந்து உங்களை அழைத்து போவேன் என்று சொல்கிறார். நல்லா யோசித்து பார்க்கணும். நம்ம கூட இருப்பாங்க. ஒரு வாழ்க்கை ஒரு உயர்வு வரும்போது பாருங்க, நல்லா யோசித்து பாருங்க. ஒரு அந்தஸ்து வரும். அந்தஸ்து வரும்போது என்ன ஆகும்? நம்மளை ஈக்குவலா நினைக்க மாட்டாங்க. நான் தனி, எனக்கு உயரம், அப்படிதான் நினைப்பாங்க, பெருமை பாராட்டி கொண்டு. ஆனா இயேசு அப்படி இல்லை. அவரோடு உட்காரும்படிதான் அவர் நம்மை அழைத்து செல்வேன் என்று சொல்கிறார். அவர் பட்சபாதம் இல்லாதவன், பாகுபாடு இல்லாத தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை சற்று யோசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதா, இல்ல நான் மேலானதை நாம் நாடிக்கொண்டு இருக்கிறோமான்னு பார்க்கணும். அதுதான் நமக்கு வேணும். அவர் மறுபடி இந்த வேதத்தில் அநேக காரியங்களை பேசுவதன் என்றால் பரலோக ராஜ்யத்தை குறித்துதான். அப்ப இந்த நாட்கள் நம்ம பார்க்கணும். என்னுடைய வாழ்க்கை இந்த தபசு நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். ஏதோ இது வருஷம் நமக்கு வந்து போகுது அப்படின்னு நினைச்சோம்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த தபசு நாட்களில் நம்மை ஆராய வேண்டும் என்றுதான் முன்னோர்கள் இதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். எத்தனையோ செய்திகளை நம்ம கேட்கிறோம். நான் இல்லை சொல்ல, எத்தனையோ ஊழியக்காருடைய வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை கொஞ்சம் மாறுதல் வேணுமே. அவர் எதிர்பார்ப்பது தானே இருக்கிற இடத்துல இருக்காதுன்னு தான் சொல்றாரு. எலும்பு எலும்பு எலும்புன்னு தான் சொல்றாரு. யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, என் பக்கமாய் என்னிடமாய் திரும்புங்கள் என்று சொல்ல, உபவாச நாளை ஏற்படுத்துங்கள் என்று சொல்கிறார். என் பக்கமா திரும்புங்கள். அப்ப அவரை நோக்கி நாம் திருப்ப வேண்டும் என்று சொல்லிதான் இந்த தபசு நாட்களை ஏற்படுத்தி நமக்கு வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சற்று யோசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை நான் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறேன்? கர்த்தருக்கு பிரியமான மேலான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறேனா? இல்லை என் உலகத்தின் காரியங்கள்,
இந்த உலகத்தின் செல்வங்கள், பதவி, பெருமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நான் நினைத்து கொண்டு இருக்குமானால் நம்மளை மாதிரி அதில் சொல்ற 2 கொரிந்தியர் பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பாருங்க, இம்மைக்குரிய காரியங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை மாதிரி பரிதபிக்கக்கூடிய காரியம் எது இல்லைன்னு சொல்றாரு. அப்ப நல்லா யோசித்து பாருங்க. இயேசுவானவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிற எல்லா காரியங்களையும் பார்த்தீங்கன்னா பரலோகம் 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 தான். அதுதான் முக்கியம், இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் இல்லை. அப்ப நம்ம இந்த நாளில் நம்மை சிந்திக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை அந்த பரலோகத்துக்கான பாக்கியமா இருக்கிறதா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில குறை இருக்குமானால் இந்த நாட்களில நம்ம என்ன செய்யணும்? நம்மை மாற்ற வேண்டும். உணர்வு, எந்த இடத்துல நான் இருக்கேன், எந்த இடத்துல என்னோட குறை இருக்கிறது என்று சொல்லி பார்க்கணும். நம்ம பார்க்கிறோம், இந்த இதுல இயேசு சொன்னார், எப்படி இளையகுமாரனை குறித்து சொன்னார். அவன் மனம் போல வாழ்ந்தான். தன்னுடைய தகப்பனை விட்டு பிரிந்து போய் என்ன செஞ்சான்? சுகபோகமாய் நண்பரோட கூத்தாடி கொண்டு இருந்தான். அப்படி வாழ்க்கையில குறைவுபட்டது. அதுதான் பார்க்கணும். குறைவுபட்ட போது என்ன நினைக்க? தன் தகப்பனுடைய வீட்டை நினைக்க, நான் தவறு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி, தவறு செய்துட்டேன்னு சொல்லி மனம் திரும்புறான். ஐயோ, நான் என் தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் சொல்லி தான் உணர்ந்து போறதை பார்க்கிறோம். அவனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சந்தோஷம், சமாதானமான ஒரு வாழ்க்கை, மேலான ஒரு வாழ்க்கையை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க, 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் அவன் தவறு செய்கிறான். நிற்க கூடாத இடம், இயேசுவால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அபிஷேகம் பெற்றவன், அபிஷேகத்தில் இருந்தவன், ராஜாவாய் அற்பமாய் இருந்தவன், ஆடுகளில் பின்பாக போனவன், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன், குடும்பத்தில் புறக்கணிக்கப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மகனை தேவன் அங்கே அனுபவித்து என்ன செஞ்சார்? அபிஷேகத்தை என்ன செஞ்சாரு? ராஜாவாய் வைத்திருந்தார். இவன் என்ன செஞ்சான்? நிற்கத்தகாத இடத்துல நிற்கிறான், பாவத்துல விழுந்துட்டான். 12ஆம் அதிகாரத்தில் நாத்தான் வாரான், ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்ட சொல்றான். பெரிய பணக்கார வீட்டுல ஒரு விருந்தாளி வாரான். அவ வீட்டுல எவ்வளவோ ஆடுகள் மாடுகள் இருந்துச்சு. ஆனா அவ அதை பாருமல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு ஏழை இருந்தான், அவன் வீட்டுல ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. இவன் என்ன செஞ்சா? அந்த நண்பனுக்கு விருந்து வைக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சா? அந்த ஏழையுடைய ஆட்டை எடுத்துக்கொண்டு அடிச்சு இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்ற. உடனே என்னாச்சு? ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு, யார் அவன்? அப்படி அவனை என்ன செய்யணும்? கொல்லணும் அப்படின்னு. நீதான்ப்பா அப்படின்னு சொல்ல. ஏன் ஒரு ராஜா, நாத்தான் ஒரு தீர்க்கதரிசி தான். ராஜாவால் அவனால ஒண்ணும் செய்ய முடியாது, தீர்க்கதரிசி. ஆனா ராஜாவுக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. அந்த இடத்துல அவன் என்ன செய்யறான்? அவனை எதிர்த்து நிக்கல. நீ எப்படி சொல்லுகிறதுன்னு கேட்கல, நீ ஆண்ட எப்படி வந்து பேசுறதுன்னு சொல்லல, கேட்கல. அவன் என்ன செய்யறான்? தன்னை தாழ்த்துறான். தேவனுக்கு விரோதமான பாவம் செய்துட்டேனே என்று சொல்லி அவன் கதறுகிறதை பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார். கர்த்தரே சாட்சி கொடுக்கிறார், என் இதயத்துக்கு ஏற்றவன். அப்ப பாருங்க, மனம் திரும்புதல். அவன் செய்தி கேட்கிறான், கேட்ட உடனே என்ன செய்யறான்? மனம் திரும்புறத பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலையும் பார்க்கணும், பரலோகத்தின் காரியங்கள் தான் இது. அப்புறம் பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கை இருந்துச்சா? பாவம் இருந்துச்சா? இல்ல. இந்த வேதத்தில் அநேக அதிகாரங்கள்ல, ராஜாக்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தாவீது தன் தகப்பனை போல, இவன் தாவீதை போல இருந்தான் தான் சொல்லியிருக்கோம். மாம்சத்தில் அவன் தகப்பன் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவன் தகப்பனா இருந்ததுனே மொத்தமா அவனுடைய பேர் அப்படியே வருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இந்த நாட்கள் நம்மை ஆராய வேண்டும். நான் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறேன்? இந்த நாட்களில் நமக்கு எச்சரிப்பின் சத்தம் தான். எப்படியானால் 40 நாட்கள் அவர் வனாந்தரத்தில் இருந்தார் என்று சொல்லி பார்க்க, உபவாசத்தோடு. ஏன் இருந்தார்? என் பிள்ளைகள் மாற வேண்டும், என் பிள்ளைகள் எனக்கு சொந்தமாக வேண்டும் என்றுதான் அவர் அவ்வளவாய் அங்கே இருந்தார் என்று சொல்லி பார்க்கணும். நம்ம நாட்களுக்கு அந்த யோசித்து பார்க்கணும். இந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது? அவர் எனக்காக இந்த உலகத்தில் வந்து என்னுடைய பாவங்களை ஏற்றி எவ்வளவாய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். பாடினோம், பாட்டு பாடினோம். 30 வெள்ளிக்காசு காட்டி கொடுத்துட்டான். அவர் அடித்து துன்புறுத்தினாங்க. எதற்காக? அவர் பரிசுத்தமானவர். நம்முடைய பாவம் தான் அவர் என்னாச்சு? பாவியாய் மாற்றினது. பாவியாய் மாற்றி அவ்வளவாய் வேதனைப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். பார சிலுவையை சுமந்து போகிறார்.
600 போர்ச்சவர்கள் அடித்து துன்புறுத்தப்படுகிறார். காரி உமிழ்கிறார்கள், துப்புறார். நம்ம முடியுமா? இன்னைக்கு யாராவது அப்படி துப்புனா நம்ம விட்டுருமா சொல்லி யோசித்து பாருங்க. அவர் அவ்வளவு தாழ்மையோடு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். காரி உமிழ்ந்த நேரத்துல கன்னத்துல அடிக்கிறான். யாருக்காக? எனக்காகவும் உங்களுக்காகவும் தான். என் ஜனம் என்னோடு வர வேண்டும், என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவாய் பாடுகளை பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவ்வளவு சகித்தார். இந்த இது நமக்கு வேணுமே. உலகத்தின் காரியங்களுக்கு மேலானது ஒரு ஆசீர்வாதத்தை தான் அவர் வந்தார் என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டும். அப்போ அதை மாற்ற வேண்டும். அதற்கு தான் அந்த தபசு நாட்களை நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த நாட்களில் நாம் பார்க்கிறோம். அது எப்படி நம்மை அதுக்கு நமக்கு சாக்கியமா மாற்ற வேண்டும் என்றுதான் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரம் 15-16 பாருங்க. பாருங்க, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எதுக்கு? நம்ம மேல வைத்த அன்பின் நிமித்தமா தான் சொந்த குமாரன் அந்த உலகத்துக்கு அனுப்பி என்ன செஞ்சார்? நமக்காக பாவியாக்கி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அது என்ன செய்யறான்? விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குதா? விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்காக அவர் ரத்தம் சிந்தினார். என்னுடைய பாவத்துக்கு அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதற்காகவே இயேசு என்னுடைய பாவத்தை ஏற்றதன் நிமித்தமாய் அவ்வளவாய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய உள்ளத்துல அதை விசுவாசிக்கிறோமா? இயேசு விசுவாசம் இருக்கா? இயேசு எனக்காக அந்த உலகத்தில் வந்து எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ரத்தம் சிந்தி என்னை அவர் பரலோகத்து நித்திய ஜீவனுக்காக அவ்வளவா அடிக்கப்பட்டார் நினைக்கிறோமா? நான் கல்லூரி படிக்கிற நாட்கள் எங்க ஊர்ல வந்து வாலிப பையன் கூட இருக்கும். அப்போ வந்து ஒரு 100 ரூபா, 100 ரூபாலாம் இந்த இவ்வளவு பெருசா இருக்கும். அந்த காலத்துல அப்படி பெருசா இருக்கும் பழைய. அந்த 100 ரூபாயை கொடுத்தவங்க என்கிட்ட பேசினாங்க, நீ இந்த கடையில வந்து சில்லறை மாத்திருவியா அப்படின்னா. ஏழை மாற்ற முடியாது, எங்க அப்பா எப்படி ஆளு மாற்ற முடியாது. சரி மாத்து. 100 ரூபாயை கொண்டு போய் சிகரெட் வாங்கணும் அப்படின்னு சொன்னான். சிகரெட் வாங்கிட்டு வரணும்னு சொன்னான். உடனே போடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் உடனே புறப்பட்டு போனேன். கொஞ்ச தூரம் நடந்து போனேன். போன உடனே என்னாச்சு? ஆஹா, இந்த கடைக்காரரு எங்க அப்பாவுக்கு தெரியும். நான் அப்போ சிகரெட் வாங்கினேன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவார். எங்க அப்பா கஷ்டப்படுவாங்கல்ல. அப்ப எங்க அப்பா எவ்வளவு ஒரி பண்ணுவாரு. ஏன்டா என் பையன் அண்ணாச்சி உங்க பையன் சிகரெட்டு குடிப்பானோ அப்படின்னு கேட்டுட்டாருன்னு வைங்க, எங்க அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். திரும்பி போனேன் உடனே, எப்ப நமக்கு இது வாய்ப்படாது, நீங்களே மாத்திடுங்க, நமக்கு இது நான் தோல்வி அப்படின்னு சொன்னேன். அப்ப பாருங்க, ஒரு உலக பிரகாரமா தகப்பனுடைய உள்ள வேதனைப்படும் சொல்லி நான் அன்னைக்கு திரும்பி வந்தேன். எத்தனை காரியங்கள் அதே மாதிரி எங்க பகுதியில வந்து நான் எங்க சேட்டை பண்ணாலும் அப்படிதான் இருந்தேன். இன்னைக்கு விஓசி காலேஜில் நான் வந்து படிக்கும்போது வைஸ் சேர்மனா இருந்தேன். ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைக் பண்ணா அவ்வளவு பஸ்ஸை நிப்பாட்டுவாங்க, எல்லாம் நிப்பாட்டுவான், எல்லா பஸ்ஸும் நிப்பாட்டுவான். நான் சொன்னா அப்படியே நிற்கும், எல்லாம் நடக்கும். சாயர்புரம்னு ஒரு போர்டு போட்டு பஸ் வந்துச்சுன்னு வைங்க, அவ்வளத்தையும் விடு, அவ்வளவு பஸ்ஸையும் விட்டு நிப்பாட்டாத போ அப்படின்னு. ஏன்? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருமே, எங்க அப்பா உள்ள எவ்வளவு எப்ப கஷ்டப்பட அவ்வளவு படிக்கல எங்களை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த கரிச அந்த பாரம் இருந்துச்சு என் உள்ளத்துல. அப்படிதான் நடத்தினேன். அப்போ இன்றைக்கு பரம தகப்பன், நம்மை உருவாக்குனவர், என் பிள்ளைகளை என்னோடு இருக்க வேண்டும் என்று நினைத்தவர், அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார் என்றால் நாம் மறுபடி பாவத்தை செய்தோமானால் என்ன பிரயோஜனம் இருக்குது? யோசித்து பாருங்க. ஒரு உலக தகப்பனுக்கு அவ்வளவு மரியாதை, அவ்வளவு பயம் நம்ம கொடுக்கிறோம். ஆனா பரம தகப்பன் இந்த உலகத்தையே படைத்தவர். அதை நினைக்கணும், நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் இந்த தப்பு நடக்காது.
நம்ம நடக்கிறோமா? இந்த விசுவாசம், இயேசு எனக்காக தான் இந்த உலகத்துல வந்து என்னை பரலோகத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லிதான் இவ்வளவாய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார் என்பதை நம்ம விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. நம்மை சுற்றி இருக்கிற பாவங்களை உதறி தள்ளி நமக்கு நியமிக்கப்பட்ட இடத்துல பொறுமையை போடணும். நம்ம இருக்கிற உலகம் என்னது? உலகம் பாவமாற நிறைந்த உலகம்தான். அப்போ ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கணும்? ஐயோ இது பாவம், பாவம் இருக்கணும். அப்ப அந்த விசுவாசம் நம்ம உள்ளத்துல இருந்தா இருக்குமே. அப்படி இயேசு எனக்காக இவ்வளவா அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்ற எண்ணம் இருந்துச்சுன்னா பாருங்க. முன்னால ஒரு சம்பவம் ஒரு இதுல சொல்லுவாங்க. ஒரு தாய் வந்து அலங்கோலமா இருந்தாங்க, மூஞ்செல்லாம் இதாகி ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் அந்த வீட்டில இருந்து வளர்ந்தவன். அது தாயின்னு அவனுக்கு தெரியாது, வேலைக்காரியின் மாதிரி அவன் இருந்து வளர்ந்தான். கடைசியில் அந்த தாயை அந்த வேலைக்காரியை ரொம்ப கஷ்டப்பட்ட உடனே அவன் ரொம்ப மோசமா நடத்தின உடனே அந்த வீட்டில் இருந்தவங்க சொன்னாங்களாம், தம்பி இதுதான் உன் தாய். நீ தீ எரிஞ்சிட்டு இருக்கும் போது நீ தொட்டில கிடந்தா என்ன, இவங்க போய் இந்த தாய் பாருங்க தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த தாயோட உள்ள எப்படி தாயை தேற்றுவதை போலன்னு பாடணும். அந்த தாயோட உள்ள அவ்வளவு பாரப்பட்டது நிமித்தம் அவன் போய் என்ன செஞ்சாங்க, அந்த பிள்ளையை தூக்கிட்டு வர்றதை பார்க்கிறோம். அதனாலதான் காயம். அப்புறம் அவன் பேசுவானா? பேசவே இல்லை. அவ்வளவு அன்போடு அந்த தாயிட்ட இருந்தான். ஒரு நாள் கூட எய்த்து பேசலைங்கிறதான் சரித்திரம். அப்ப நம்முடைய பார்க்கணும், நம்ம விசுவாசிக்கணும். எனக்காக இயேசு இந்த உலகத்தில் என்னுடைய பாவத்துக்கு நான் அடிக்கப்பட வேண்டும், நான் தண்டிக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையில எனக்காக என்னுடைய பரலோக வாழ்க்கைக்காக நித்திய ஜீவனுக்காக அவர் என்னுடைய பாவங்களை ஏற்று அவர் அடிக்கப்பட்டார். பாவத்தோடு நம்ம போக முடியாது. நேற்று சிந்தித்தோம், பரிசுத்தம் இல்லாமல் அவரோட இருக்க முடியாது. அப்போ நித்திய ஜீவனுக்காக நான் போக வேண்டும் என்பதற்கு, அவரோடு நாம் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் என்ன செஞ்சாரு, இவ்வளவா இந்த உலகத்துல அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட ரத்தம் சிந்தினார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். இல்லைன்னா முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் வேணும். அவர் அதை விசுவாசித்தாதான் நம்முடைய அந்த பரலோக வாழ்க்கைக்கு ஆரம்ப ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இரண்டாவது பாருங்க, யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. ஒரு நிக்கோதேமுன்னு சொல்லி அதிகாரி ஒருத்தன், அவன் போதகராக இருந்தவன். அவன் கேட்கிறான், பேசிட்டு இருக்குமா அவர் இயேசு சொல்லுகிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறக்காவிட்டால் பார்க்கவே முடியாது, நித்திய ஜீவனை பார்க்கவே முடியாதுன்னு சொல்றாரு. பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லல, பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். அப்போ ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டுமான என்னன்னா, இதுல நம்ம கொலைசர் 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, முதல் வசனம் வாசிங்க. கொலைசர் 3 முதல்ல. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால், பாவத்தை அறிக்கை செய்யுமானால் அவன் என்ன செய்றான், பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவோடு எழும்புகிறதான். அதுதான் அது. அப்போ இங்க பார்க்கிறோம், கிறிஸ்துவோடு எழுந்தது உண்டானால் அப்படின்னு சொல்லி கொலைசேர்ல பார்க்கிறோம். அப்ப இங்க என்ன பார்க்கிறோம், ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும், பாவத்துக்கு மரிக்க வேண்டும். பாவத்துக்கு மரித்து இயேசுவோடு அவன் எழும்ப வேண்டும். அப்படி எழும்பலன்னா அவன் நித்திய ஜீவனை காணவே முடியாது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கை பார்க்கணும், நம்ம மறுபடியும் பிறந்திருக்க அனுபவம் இருக்கா? நாட்கள் போய்கொண்டே இருக்குது, கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசுவின் வருகையை குறித்து நம்ம பார்த்தோம்னா, வேதத்துல பார்த்தோம்னா என்னென்னலாம் நடக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க, என்னென்னலாம் சொல்றாரோ அது நடந்து கொண்டு இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கை கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யறோம், பாவத்துக்கு மரித்து கிறிஸ்துவோடு நம்ம எழும்ப வேண்டும்.
அப்படி எழுமல நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு ஆணித்தரமான வேத வார்த்தை பார்க்கிறோம். அந்த அனுபவம் வேணும். அவன் கேட்கிறான் எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்னு சொல்லி. அவன் யாரு? போதகர். அவனுக்கு தெரியலங்க. அப்புறம் விவரமா சொல்றத பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை சற்று யோசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை மறுபடியும் பிறந்த அனுபவம், பாவத்துக்கு செத்து இயேசுவோடு நான் எழுந்திருக்கிறேனா? பாவமா இருந்த நம்முடைய நேற்று தியானித்தோம். பாவத்தோடு இருந்தான கிறிஸ்துவோடு நம்ம ஐக்கியப்பட முடியாது, அவரோடு சேர முடியாது. பாவ அறிக்கை பண்ணணும். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாவமான காரியம் இருக்குமானால் அவரோடு நம்ம ஐக்கியப்பட முடியாதுங்கிறதுக்காக மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5:17 பாருங்க. 2 கொரிந்தியர் 5:17. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகுதுன. நல்லா பார்க்கணும். நம்ம இந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம். பாவத்திலே பிறந்துடுறான் மனுஷன். பாவத்துல பிறந்த அந்த உலகத்தை என்ன சுற்றி இருக்கிற நம்ம பார்த்தோம். 12 எபிரேயர் 12:1 என்ன இருக்கு? நம்மை சுற்றி இருக்கிற பாவம். அப்போ இப்படிப்பட்ட பாவமான உலகத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ ஒருவன் மறுபடியும் பிறப்பானால் அவனுடைய பழைய சுவாபம் இருக்கவே கூடாது என்கிறார். ஒருவன் புதிய மனிதனா இருக்க வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகன்னு தான் சொல்றாரு. அதுதான் ஒரு மறுபிறப்பு. ஜென்ம சுவாபங்கள் எல்லாருடைய வாழ்க்கை நீங்க பாருங்க. எல்லாருடைய வாழ்க்கை. அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்குள் வரும்போது அவனுடைய பழைய வழக்கங்கள் எல்லாம் மாறும். என்னுடைய வாழ்க்கை அப்படிதான். ஆதி நாட்களை பார்த்தா எங்களுடைய கிராமத்திலேயோ என்னோட பழகின இல்லை படிச்ச பையங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இங்க குருவானவர் அந்த நீல் ஐயர் என் கிளாஸ்மேட் தான். அவர் சொல்லுவார். அவர்கிட்ட கேட்டேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரோகா தான் இருந்தோம். ஆனா கர்த்தர் என்னைக்கு சந்தித்தாரோ அது பிறகு அந்த பழக்கமும் கிடையாது, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் மாறிட்டு. அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் என்ன பழையவைகள் எல்லாம் ஒளிந்து வராது, எல்லாம் புதிதாகும். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும் தான் கர்த்தர் அங்க சொல்றாரு. மத்தேயு 18 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. 18:3. பாருங்க, பிள்ளைகளை போல ஆனா பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? சூது. சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? அப்போ ஒருவன் மறுபடியும் பிறந்து சிறு பிள்ளையை போல மாறினா தான் என்ன செய்யுமா? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இல்லைன்னா முடியாது. இன்னைக்கு இருக்கிற நல்ல யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு ஜென்ம சுவாபங்கள் எழும்புறது பாருங்க. எவ்வளவாய் காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சில காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ சிறு பிள்ளைக்கு எந்த சூதுவாதம் தெரியாது, எப்படி இருக்கிறத பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்குமா? அப்படிப்பட்ட ஒரு காரியமா இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். கொலோசியர் 3 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து பாருங்க. கொலோசியர் 3 அதிகாரம் 5 வசனம். பாருங்க. அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் சொல்றாரு. விக்கிரக ஆராதனை என்ற பண ஆசை எல்லாம் தீமைக்கும் வேறானது. பதவி ஆசை அப்படித்தானே இருக்கு இன்றைக்கு. அப்போ இந்த யோசிக்கணும். அவர் சொல்றாரு கொலோசியர்ல 3 அதிகாரத்துல அதை விட்டு விலகி அதுல இருந்து வெளியே வாங்குறாரு. அப்ப இந்த சுவாபம் நம்ம இருந்துச்சுன்னா நம்ம எப்படி மறுபடியும் பிறந்த அனுபவத்துக்குள்ள இருக்க முடியும்? மாறணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போகணும். 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் வாசி பாருங்க. 3 அதிகாரம் 2 வசனத்துல வாசிங்க. 2-5 வரைக்கும்.
இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்றாரு. அப்ப எப்படி நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு இன்னைக்கு பாருங்க, யோசித்து பார்க்கணும். ஒருவன் கிறிஸ்துவுள்ள பழவியல் எல்லாம் ஒளிந்து போகும்னா அது சாட்சி வேணும். இங்க சொல்றாரு, இதை விட்டெல்லாம் விலகே. பண ஆசை இருக்கக்கூடாது. இன்றைக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது இன்னைக்கு பாருங்க எல்லாத்துக்கும். அப்ப நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஏற்றதா மாற வேண்டும். அவரு எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி நம்ம மாற வேண்டும். அப்படி இருந்தா தான் பரலோக ஒரு வாழ்க்கை. பரலோக சிந்தனை இல்லாமன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. நாங்க அந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு படிச்சு கொடுப்போம். சின்ன சின்ன ஜீவ வண்டி தேவன் அமைத்த ஜீவ வண்டின்னு ஒரு பாட்டு. அதுல வரும் ஸ்டேஷன் 2 தான். ஒன்னு மோட்சம் நரகம். ஒன்னு மோட்சம் ஒன்னு நரகம். அதான் இருக்கு. அந்த சிந்தனை இல்லைன்னா முடியாது. நம்ம பார்க்க நம்ம சொல்லுவோம், டேய் என்னுடைய சகோதரி சொல்லுவாங்க, எது தப்பு பண்ணாலும் நரகத்துக்கு போயிடப்படாது சொல்லிடு, முதல்ல சொல்லி தண்டி அப்படிம்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் எங்க வீட்டுல வந்து மூத்தவங்க அக்கா அவங்க ஏதாவது நம்ம குடும்பத்துல யாராவது இது பண்ணிட்டா அவளை அவன் அப்படி செய்தான், நம்ம நரகத்துக்கு போயிடாம உடனே சொல்லு, எச்சரிக்க வேண்டியது என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாருங்க, இப்ப இன்னொரு நம்ம எங்க சர்ச்சில் ஒரு பையன்கிட்ட சொல்றேன், அடே இப்படிலாம் இருக்காதடா, ஒழுக்கமா கத்தர தேடு, வாங்க பெரியப்பா, இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போவோம், மோட்சமா நரகமா இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அப்ப எப்படி இருக்கும் சபைகளில், எப்படி நம்ம பார்க்க முடியும்? அப்ப நம்முடைய வாழ்க்கை அந்த சிந்தனை வேணும். இன்று மரித்தாலும் இன்று வருகை வந்தாலும் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும். இல்லைன்னா வாழ்க்கை ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை. அப்ப ஒருவன் மறுபடியும் பிறந்தானா பழவியல் எல்லாம் ஒளிந்து போகணும். ஒண்ணு எல்லாம் புதிதா இருக்கணும். சிந்தனைகள், நம்முடைய நடக்கைகள், செயல்பாடுகள் அத்தனை இருக்கும். பழைய இதுகள் வரவே கூடாது. அதுல நம்ம கருத்தா இருக்கணும். அப்படி இருக்கும்போதுதான் பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 7:21. 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பாருங்க, பரலோகத்து தேவனுடைய சித்தம் என்னன்னு செய்து நடக்கிறவங்க தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசி. என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே நான் அப்படி இதெல்லாம் எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்றாரு. அது பாவம். அப்போ அவருடைய சித்தம் நம்ம பார்க்கணும். நம்ம பார்க்கிறோம் எத்தனை வியாதிகளை சுகமாக்குனார் இந்த வேதத்துல இருக்கு. அவர் என்ன சொல்லுவோம், ஒரு குஷ்டரோகி மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல ஒரு குஷ்டரோகி வந்து சொல்லுவான், எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி. அப்ப என்ன சொல்லுவான், உமக்கு சித்தம் இருந்தா என்ன சுத்தமாக்குன்னு சொல்லுவான். அப்ப அப்படி இருக்கு. அவருடைய சித்தம் நம்ம மூலமா நிறைவேறணும். அவருடைய சித்தம் என்னன்னு நம்ம அறியணும். என்னுடைய வாழ்க்கை குறித்து தேவன் சித்தம் என்ன தெரிந்திருக்கிறார், என்ன வைத்திருக்கிறார். சுயமா நான் இப்படித்தான் வாழ்வேன்னா நரகம்தான். அப்ப நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய வேண்டும். அவர் நம்மளுக்கு மாறி என்ன 1 பேதுரு 2:21 பாருங்க, நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். அவர் நமக்கு மாடல் வைத்திருக்கிறார். நான் இப்படி வாழ்ந்த அவருடைய சித்தத்தை அறிந்துதான் செயல்பட வேண்டும் என்று சொல்கிறார். கல்யாண வீட்டுல போய் ஒரு கல்யாண வீட்டுல அந்த அம்மா போய் தாயார் போய் கேட்டுச்சு, ரசம் குறைஞ்சு போச்சப்பா, இப்படி இருக்கு, ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லி. என் வேலை இன்னும் வரல. அப்படி சித்தங்க நிறைவேற முடியல. அப்போ நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். அவருடைய சித்தத்துக்கு நான் செவிசாய்த்து நடக்கிறேனா அது பார்க்கணும். இல்லைன்னா முடியாது. சுய எண்ணத்தின்படி மாம்ச செயலின்படி நம்ம இருந்தோம்னா நிச்சயமாகவே நாம் பரலோகம் போக முடியாது. நித்திய ஜீவனை நம்ம கண்டுகொள்ள முடியாது, பார்க்கவே முடியாதுன்னு தான் சொல்றாரு. அப்ப பாருங்க, நம்முடைய வாழ்க்கை சற்றி அவரு யோசிக்க வேண்டும். அதான் அவரு சொல்றாரு, நானே வழி, என் வழியா தான் வரணும், பிதாவிட்ட வேற வழி கிடையாது. அப்ப அவரு நமக்கு மாடல் வைத்திருக்கிறாரு, இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க முடியும். யோவான் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருந்து பாருங்க, எடுத்து வச்சுட்டுன்னு பாருங்க. அங்க என்ன இருக்கு நான் சொல்றேன். அப்ப என்னன்னா, அவர் வந்து சீஷரோட இருக்கிறார், பந்தி இருக்கிறார், சீஷரோட இருக்கிறார். அப்ப சீஷர்கிட்ட பந்தி இருந்தோடனே எடுத்து அவர் அறையை கட்டிட்டு சீஷர்கிட்ட வந்து என்ன செய்றாரு, கால்களை கழுவுறார். கால்களை கழுவி அவர் துண்டால துடைக்கிறத பார்க்கிறோம்.
பேதுரு என்ன சொல்றான், நீர் எனக்கும் எல்லாம் தொடைக்கப்படாது, என்னை தொடப்படாது, எனக்கும் உனக்கும் பங்கு இல்லைன்னாரு. அப்ப எல்லாத்தையும் தொடையும் அப்படின்னு சொன்னான். அப்படித்தானே இருக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய தாழ்மையை சொல்றாரு. அவர் என்ன செய்தாரு, தேவாதி தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், பராக்கிரமமானவர், சகலத்தை செய்ய வல்லவர். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் இயேசு என்ன செய்றார் என்றால், சீஷருடைய கால்களை கழுவுறார். அவ்வளவு ஒரு இது நினைச்சு பாருங்க நீங்க. ஏன் பேதுரு அப்படி சொன்னான்? சும்மாவா சொன்னான்? அவன் உள்ளத்துல அவ்வளவு ஒரு பாரம். அவர் என்னுடைய நேசர், அற்புதங்களை செய்யற கண்ணால பார்த்தவன். அப்படி பார்த்ததுனாலதான் அவன் சொன்னான், என்னை நீர் கழுவ கூடாது என்று சொல்லி. சீஷருடைய கால்களை கழுவுறார். 25 வசனம் பாருங்க, அதுல என்ன இருக்கு? இல்ல சாரி, வரேன். யோவான் 13 25 வாசிங்க. நான் உங்களுக்கு மாதிரி வைத்து போகிறேன். சாரி, 13 பாருங்க, மாதிரியை வைத்திருக்கிறார். அதான் சொன்னார், இப்ப நான் உங்களுக்கு மாதிரி வைத்து போகிறேன் என்றால் நானே வழி என்று சொன்னா அவர் வழியா தான் போனோம். தன்னை தாழ்த்தினாரு. சீஷருடைய கால்கள் தன்னோடு நடந்தவர்கள், எவ்வளவு அற்புதங்களை செய்து பார்த்தவங்க, பசியா இருந்தவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். அப்படிப்பட்ட இயேசுகிட்ட என்ன நிக்கிறாரு, ஏன் இதை கழுவ கூடாது அப்படி சொல்றான். உனக்கு எனக்கும் பங்கு இல்லைங்க. அப்ப எல்லாம் பாருங்க, எவ்வளவு தாழ்மை. அவருடைய சித்தம், அவர் விரும்புகிறார், என் பிள்ளைகள் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவர் காலை ஒருவர் கழுவுங்க. நம்ம அப்படி இருக்கமா? அந்த சிந்தனை இருக்குதா? இல்லையே. ஒருத்தன் உன்னை பேசிட்ட நம்ம எவ்வளவு இது இருக்கு பாருங்க. என்னுடைய தாயார் சில சொல்லுவாங்க, நான்லாம் அப்படி வளர்ந்து கூட நிறைய இதுகள் பண்ணி தான் மறுபடியும் திரும்பினேன். எங்க வீட்டுல நாங்க 10 பேர், எங்க அள்ள மாதிரி எல்லாம் இருக்கும், அடிபடி சண்டை வரும், எல்லாம் வரும். எங்க அம்மாட்ட போய் நான் சொல்ல, என்ன அவன் அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி, அப்படின்னு கேட்டுட்டே தான் இருப்பாங்க, இன்னும் பதில் சொல்ல மாட்டாங்க. அப்ப கடைசியில கேட்பாங்க, இந்த கையை இப்படி வீசு, சத்தம் கேட்கா, இல்ல இந்த கையை வச்சுக்க, இப்படி இருக்கு சத்தங்க, எதிர்ப்பு வருது இல்ல, நீ என்ன செஞ்ச அப்படி கேட்பாங்க. அப்போ அங்க எதிர்ப்பு வரப்போய் தான் அங்க என்னது பிரச்சனைகள், போராட்டங்கள், அடிபடி எல்லாம் வருது. அப்ப அதுக்கு தான் சொன்னார் அவரு, கால்களை கழுவி தாழ்மை, நான் உங்களுக்கு மாதிரியை வைத்து போகிறேன் என்று சொல்கிறார். அதுதான் ஒரு சித்தம். நம்ம தாழ்மையா இருக்கணும், அவரை வெளிப்படுத்த வேண்டும். இல்லையா? இல்லைன்னா நம்ம எப்படி போக முடியும்? பரலோக வாழ்க்கை தான் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை, அதுதான் லோகம், இந்த உலகம் கிடையாது. ரோமர் 2:7 வாசிங்க. ரோமர் 2:7. பாருங்க, சோர்ந்து போகாமல் என்ன செய்யணுமா? நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்றாரு. மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும், மற்றவங்களுக்கு இடையூறு இல்லாம இருந்தாலே போதுங்கிற மாதிரி இப்ப இருக்கு. அப்படிதான் இருக்கு. நன்மை சோர்ந்து போகாதபடி என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். அதுதான் நித்திய ஜீவனுக்கு போகும்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது ஆராய வேண்டுமே. இப்படியே நம்ம உட்கார்ந்துட்டு இருந்தோம், எப்படி நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்? நித்திய ஜீவனை அடைந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அதுதான் இது. இந்த நாட்கள் திரும்பி நமக்கு வரும் சொல்லி யாரு எப்படின்னு தெரியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை சற்று சிந்திக்க வேண்டும். மத்தேயு 9:36 வாசிங்க. மத்தேயு 9:36. பாருங்க, அவர் என்ன செய்தாரா?
பரிதபித்தார். மேப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறாங்க, பரிதபித்தார் என்று சொல்லி பார்க்கணும். அந்த பரிதான் நமக்கு வேணும். இன்றைக்கு எத்தனை கோடி மக்கள் இயேசுவை அறியாதபடி எப்படிலாம் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? நம்ம மக்கள் இருக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்ப அவங்களை குறித்து பரிதபியம் நமக்கு இருக்கா? நம்ம சுயநலத்தோடு நம்ம கிறிஸ்தவனா மாறிட்டோம், ஆலயத்தில் நம்ம பாடி துதிக்கிறோம், இதுன்னா ஒன்றுமே பிரயோஜனம் கிடையாது. அவர் சொல்லுகிறார், அந்த பரிதபிப்பை வேணும், அந்த இரக்கம் வேணும், அந்த மனதுருக்கம் வேணும். மற்றவங்களை குறித்து எப்படிலாம் இருக்கிறாங்க, மனதுருக்கம் வேணும். அவர் மனதுருக்கினார், அந்த எண்ணம் வேணுமே. நம்ம மட்டும் வாழ்ந்த போதாது, மற்றவங்க எப்படிலாம் இருக்காங்கன்னு பார்க்கணும், அவங்களுக்கு ஏற்ற உதவிகளை செய்யணும், அவங்க மேல ஒரு கரிசனையோடு இருக்கும். மார்க் 8:3 வாசிங்க. மார்க் 8:3. பாருங்க, 3 நாள் அவங்க பக்கத்துல இருக்காரு. சுவிசேஷம் கேட்டவங்க தான், செய்தி கேட்டவங்க. ஆனா அவங்க என்ன, அப்படியே சீசையில் இவங்களை சீக்கிரம் அனுப்பி விடுவாங்க, காடு ஒன்றும் இருக்காது, நீங்க அனுப்பி விடுங்க, அவங்க போய் சாப்பிட்டு போட்டுன்னு சொல்லி என்ன தர, அவங்க சோர்ந்து போவார்களே மனதுருகனார் என்று சொல்லி பார்க்கிறோம். மக்கள் மேல் அவ்வளவு ஒரு மனதுருக்கம் இருந்துச்சு. அந்த மனதுருகம் நமக்கு வேணும். அது இருந்துச்சுன்னா எதுவுமே நமக்கு பிரச்சனைகளே இருக்காது. அப்போ நம்முடைய வேதத்துல பார்க்கிறோம், பரலோக நித்திய ஜீவனை நம்ம அடைய வேண்டுங்கிறதா நோக்கம். அது இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை. கிறிஸ்தவனா இருந்த என்னப்ப இயேசு இன்னைக்கு முன்னால வேதக்காரங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் கடைசியில் இப்ப என்ன செஞ்சுட்டானோ நம்மள வேஷக்காரன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அப்படிதானே இருக்கு இன்னைக்கு. அப்போ கிறிஸ்தவன் என்ன, கிறிஸ்துவோடு இருக்கிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்து இல்லாதவன் எப்படி கிறிஸ்தவனா இருக்க முடியும்? ஆதி நாட்கள்ல ஒரு சம்பவத்தை நாம் படிச்சிருக்கோம். கோர்ட்ல வழக்கு இருந்துச்சான். நீதிபதி கேட்டார், அந்த ஊர்ல கிறிஸ்தவன் இருக்கானான்னு சொல்லி. 2 பேருக்கும், அண்ணன் தம்பி 2 பேருக்கும் பிரச்சனை, போராட்டம், கோர்ட்ல இருக்கு கேஸ். அந்த வழக்கு முடியல. அந்த ஊர்ல இருக்கவங்கள்ட்ட கேட்டாராம், அந்த ஊர்ல கிறிஸ்தவன் யாரும் இருக்காங்களான்னு சொல்லி. ஆமா, கூட்டு வா. ஏன்? உண்மை இருக்குன்னு சொல்லி. நம்மள இருக்குமா, நம்மளை எடுக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அப்போ நித்திய ஜீவன் நினைப்பு வேணும், பரலோக நினைப்பு இருந்தா மத்த எல்லாம் மாறி. எனக்காக இயேசு எவ்வளவு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தினார், எவ்வளவு பாடுகளை அனுபவித்தார், அந்த சிந்தனை வேணும். நினைப்பு இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? எல்லாத்தையும் விட்டு விலகு அப்படின்னு சொன்னார, விலகணுமே. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆராய வேண்டும். ஏதோ நமக்கு கேட்டோம்ல, ஒரு பாவி மனம் திரும்பினா என்னதான் பரலோகமே சந்தோஷப்படும், ஒரு பாவியினால ஆசீர்வாதம் தடைபடும். அப்ப யோசிக்கணும், நம்முடைய வாழ்க்கை மாறணும்னு சொல்லிதான் தேவன் எதிர்பார்க்கிறார். பரலோக வாழ்க்கையின் பிள்ளைகள் பெற்று அனுபவிக்கின்ற ஆதி நாட்களிலே அங்கே ஆதாமும் ஏவாளும் உருவும்போது என்ன செஞ்சாரு? தோட்டத்தில் அப்படி உலாவி மகிழ்ச்சியா இருந்தார். அதே மகிழ்ச்சியை நான் திரும்ப பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் அவ்வளவா அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தார். என் பிள்ளைகள் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்கு நம்மளுடைய அந்த நினைப்பு வேணும் சொல்றார். கடைசி மத்தேயு 10:22 பாருங்க. மத்தேயு 10:22. உலகத்துல நமக்கு என்ன செய்தான்? உபத்திரங்கள் உண்டுன்னு சொல்றாரு. உபத்திரங்கள், ஆனால் திடன்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்ல. உபத்திர கிறிஸ்தவனா வாழ நினைச்சாலே துன்பம் தான் அப்படி சொல்ற வேதம் சொல்லுகிறதே. அப்ப உபத்திரம் உண்டு. அப்ப என்ன செய்யணும்? அவரில் நிலைத்திருக்க வேண்டும், மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவரை போல நம்ம வாழ மனதுருக்கத்தோடு இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். என்ன செய்யணும்? அதோடு நிறைத்திருக்க வேண்டும். சோதனை வரும் தானே, சோதனை இல்லாம வராத. பேதருக்கு சோதனை வந்த ஒன்னையோ சொலவுல வச்சு உடைப்பான்னாரு. ஏன்னா அப்படித்தானே இருந்துச்சு. அப்ப இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் சோதனை இருக்கு. எத்தனையோ சோதனை, பிரச்சனைகள், போராட்டங்கள், பிள்ளைகளால பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, போராட்டம். ஆனா என்ன சொல்றார்? திடனாயிரு, நிலைத்திருக்க வேண்டும் என்று. நிலைத்திருக்க வேண்டும்னா எப்படி இருக்கும்? நின்றுகிட்டே இருக்கணுமா? நிலைத்திருக்க வேண்டுமானால் அவருடைய வேதம் நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஜெபம் வேணும், இல்லைன்னா முடியாது. அதிகாலையில் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். இருட்டோட அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பாட்டுட்டோம்.
அப்ப அவர் சொன்ன வழியா தானே வனாந்தரத்தில் போய் ஜெபித்தார், மலையிலே போய் ஜெபித்தார். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று சொன்னார், இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று சொல்கிறார். அப்ப அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருந்தா தான் அவரில் நிலைத்திருக்க முடியும். வேத தியானம் வேணும், அப்பதான் அவர் நிலைத்திருக்க முடியும். 1 யோவான் பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 9-6 வாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம். பாருங்க, தேவனால் பிறந்தவன் யாரும் என்ன செய்யுமா? பாவம் செய்ய மாட்டான். மறுபடியும் பிறந்தவன்னா பாவம் செய்ய மாட்டான்னு அர்த்தம். பாது தேவனால் பிறந்தவன் சொல்லி, அப்போ நம்முடைய வாழ்க்கை அந்த மறுபிறவி மறுபடியும் பிறந்திருந்த அனுபவம் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில பாவம் வராது. அப்ப 6ஆம் வசனம் பாருங்க. அவரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான், அவரில் பிறந்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்க யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்துல என்ன செய்றான்? அவனுக்கு சோதனை வருகிறது. அவன் என்ன செய்றான்? கர்த்தருக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன் ஓடுகிறான். 39:2 என்ன சொல்லுது? கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று இருக்கு. அப்ப வேத தியானம் ஜெபம் இருந்தா கர்த்தர் நம்மோடு இருப்பார். அப்படி இருக்கும்போது எப்படிப்பட்ட பாவமா இருந்தால் அதை ஜெயிக்க முடியும். அதுதான் வாழ்க்கை. பரலோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? அவரோடு நிலைத்திருக்க வேண்டும், அவருக்குள் நாம் பிறந்திருக்க வேண்டும். இல்லைன்னா முடியாது, நம்ம சுய பலத்தினால முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இந்த கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம், இந்த தபசு நாட்கள் நம்மை தொட்டு வந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சற்று நம்மை ஆராய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரலோகத்துக்கு ஏற்ற விதமா இருக்கிறதா? அவருடைய சித்தத்தின்படி நம்ம இருக்கிறோமா? மறுபடியும் பிறந்திருக்கிறோமா? பாவத்துக்கு விலகி ஓடுகிறோமா? எல்லாம் ஒண்ணும் கொண்டு போக முடியாது. நம்ம சொல்லுவோம், இந்த உலகத்துல ஒருத்தனும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போறதும் இல்லை. என்ன பெரிய கிரீடமா வச்சிருக்காங்க? சிலதான் ஒண்ணா வைக்க முடியும், செஞ்சவனே நினைக்க மாட்டேங்காங்களே. பிறகு எப்படி இருக்கும்? இங்க இந்தியா தேசத்துல தலைவர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க, மிஷினரிகள் எத்தனை பேர் வந்து இருந்தாங்க. அவனை நினைக்க வச்சுறாங்க. எப்போ தியாகத்தோடு வந்து தன்னுடைய உயிரை மாய்த்த எத்தனை மிஷினரிகள் சபையை உருவாக்குனாங்க. எவ்வளவு பாடுகள். போப்பையர் மேல சாணியை கரைச்சு ஊத்துனாங்க. அவ்வளவு வேதனை அனுபவித்துதான் திருச்சபையை உருவாக்குனாங்க. அதை நினைக்குமா நம்ம இன்னைக்கு? மறந்துட்டோமே. அப்புறம் எப்படி நம்ம இருக்கோம்? மாறணும். மாறணும். நம்ம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நமக்கு வேண்டாம். பரலோக வாழ்க்கை வேணும் நமக்கு. பரலோகம் வேணும். கைவிடப்பட்டு போக கூடாது. சிந்தித்து பாருங்க. ஒருவர் கெட்டு போறது எனக்கு சித்தமில்லை என்று சொல்றாரு. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு ஆராய வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன்? பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் குறை இல்லாதவங்க யாருமே இல்லை. ஆனா மனம் திரும்பணும். இளைய குமாரன் மனம் திரும்பினா, தாவீது மனம் திரும்பினா, உணர்வு ஏற்பட்டு உடனே மனம் திரும்பினா ஒண்ணும் கிடையாது. தாவீதுக்கு இல்லாத கஷ்டமா? சவுல் முடுக்கினான், மகன் முடுக்கினான், காலில் செருப்பு இல்லாம ஓடினான். அப்படிப்பட்டவன் தான் நிலைத்திருந்தான் சொல்லி பார்க்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு யோசிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரலோகத்துக்கு ஏற்ற விதமா நான் இருக்கிறேனா? ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில குறைகள் இருக்குமானால் இந்த நாட்கள் தேவன் நம்மை கேட்கிறதா, மகனே மகளே உன் இருதயத்தை எனக்கு தா. அப்படிதான் கேட்கிறார். வேற ஒண்ணு, உன் பொன்னும் பொருளும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற, உன் இருதயம் எனக்கு வேணும். நான் தங்கும் ஆலயமாய் மாற வேண்டும். நீ மாற்றுவோமா? கொடுப்போமா? அர்ப்பணிப்போமா? அவர் அவ்வளவு பரிதாபமா கேட்கிறாரு. என்று அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். அப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் தான் இன்னைக்கு நம்மகிட்ட கேட்கிறார். மகனே மகளே உன் இருதயத்தை தா, நான் தங்கும் ஆலயமாய் நான் மாற்றன்னு சொல்லி. சற்று யோசிங்க. இந்த நாளில் அர்ப்பணிக்கணும்.
கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். காலம் செல்லாது. நம்மளால அவருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது. இயேசுவோடு நாம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் வேணும் நமக்கு. ஒரு விஷயம் யாவரும் எழுந்து ஜெபிப்போம். கிருபை நிறைந்த இயேசுவே, அருமையான அந்த வேளையில கர்த்தருடைய பாதபடியில் எங்களை கொண்டு வந்து நீர் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை முழுவதும் நாங்கள் உம்முடைய அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, நீர் எங்களுக்காக நாங்கள் உம்மோடு இருக்க வேண்டும் என்பதற்கனப்பா எவ்வளவாய் அடிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. துப்பப்பட்டீரே அப்பா, நிந்திக்கப்பட்டீரே ஆண்டவரே. ஐயா கர்த்தர் இறங்கும் அப்பா, நாங்கள் மறுபடியும் பிறக்கணுமே ஆண்டவரே. இயேசுவே, எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினீர். உம்முடைய ரத்தத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும். இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா, உம்மோடு நாங்கள் இருக்கணும். அதற்கு ஏற்ற விதமா எங்களை பலப்படுத்தும், சரிப்படுத்துங்கப்பா. எல்லாம் மாயை, ஒண்ணு நிலைத்திருக்காது. கர்த்தர் ஒருவரே நிலையானவர். எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. ஐயா, எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உம்முடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வழி நடத்துங்க தர ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தவரோ அதே விதமா நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. இந்த உலகத்துல உண்மை தெரியாத எத்தனை கோடி மக்கள் அப்பா, அந்த மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய எண்ணத்தை எங்களுக்கு தாங்க இயேசப்பா. ஒருவரு கெட்டு போற நமக்கு சித்தமில்லை. எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட்டு அங்கிட்ட உம்முடைய சமூகத்தில் வரும்படியா கர்த்தர் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக்கிறோம். துதி கனவின் எடுத்துக்கள் இயேசுவின் என்ப நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே, சமூகத்தின் தன்மையான நாளின் ஆண்டவரே, இரவு வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கர்த்தர் இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் ஆராதிக்க கிருபை செய்தேன். உங்களுடைய சமூகத்தில் இந்த கன்வென்ஷன் கொடுகையிலும் ஆண்டவரே நாங்கள் நோக்கி பார்க்க கத்த கிருபை செய்திருக்கிறேன். இறந்த காலம் ஒரு மாற்றத்தின் நாட்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரை சீர்தூக்கி பார்க்கலாக நாட்களாக காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஒரு மாற்றம், எல்லாவற்றிலும் இறந்த நாட்களிலே ஆண்டவரே ஒரு துளிர் எழும்ப கர்த்தர் கிருபை தருவீராக. வந்து இந்த கூடுகையில கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிப்பீராக, ஒவ்வொருவரை ஏற்றுக்கொள்வீராக. நன்மைகளெல்லாம் கர்த்தர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளை தினத்தில் இந்த பணிகளுக்காக சொல்ல இருக்கிறோம். அனைத்து விதமான பணிகளை செய்ய கிருபை தாரும். தேர்வுக்காக ஆயத்தப்படுகிறவர்களுக்கு நல்ல பலனை தந்து தேர்வை சிறந்தமல் எழுத பலன் தாரும். இனி இரவு நித்திரைக்காக செல்வன நித்திரை தாரும். நாளின் அனைத்து பணிகளையும் செய்வதற்கு கர்த்தருடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும். வழி நடத்தும். எல்லாவரையும் திவ்ய பிரசன்னம் பெரிய காரியத்தை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.